வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, வனிதா மேலே அனுதாபம் தான் வருது, குடும்பத்தால் வந்த சிக்கல், பிரபலம் சொன்ன அந்த விஷயம், இணையதளத்தில் வைரலாகும் வனிதாவுடைய பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் தான் வனிதா விஜயகுமார். இவரை இணையவாசிகள் வைரல் ஸ்டார் என்று புகழ்ந்து வராங்க. தற்போது இவங்க இணையத்தில் ராபர்ட் மாஸ்டருடன் கையை பிடித்து இருந்த போட்டோ இணையதளத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. இதை பார்த்த இணையவாசிகள் வனிதாவிற்கு கல்யாணமா என்று பாவம் ராபர்ட் மாஸ்டர் என்றும் இணையதளத்தில் கமாண்டுகள் காட்டுத்தீ போல பரவி வருகிறது. இவர் மிஸ்டர் பாடத்திற்கான போஸ்டர் என்று தெரிவித்த போதும் வனிதாவின் திருமண சர்ச்சை ஓய்ந்தபடி இல்லை. இது குறித்து பத்திரிகையாளர் கே குவாரா என்று சொல்கிறார் என்று பார்க்கலாம். இது குறித்து பேசிய குவாரா, இந்த விஷயத்தில் சோசியல் மீடியாவில் பேசுவதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த சமுதாயத்தில் மனைவி இறந்துவிட்டால் அந்த குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கு கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் கணவர் இறந்துவிட்டால் அந்த பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலைதான் இன்றும் உள்ளது. அதற்கு காரணம் அந்த பெண்ணிற்கு இருக்கும் மகளோ இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட ஒரு மகள் தான். பரபரப்பாக இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆனால் வனிதா விஷயத்தில் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருந்தது, அவர் எப்படி வளர்க்கப்பட்டாங்க என்பதை தான் பார்க்க வேண்டும். வனிதாவிற்கு அவரது பெற்றோர்களும் சொத்து பிரச்சனை வந்தபோது வனிதா அலி பேட்டியில் அந்த வீடு எனக்கு சொந்தம், அந்த வீடு என் உழைப்பில் வாங்கியது. அது மட்டும் இல்லாமல் வனிதாவின் முதல் கணவர் விஜயகுமாரின் குடும்பம் குறித்து பல திடுக்கிடும் விஷயத்தை பேசினார். வனிதா வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருந்தது. இதனால் பலருக்குமே வனிதா மேலே அனுதாபம் தான் வந்தது. முதல் திருமணமே செய்தாங்க, அதுவும் முறிந்து விட்டது. அடுத்ததாக இரண்டாவது திருமணம் செய்கிறாங்க, அதுவும் ஒத்து வரல. கடைசியில் மூன்றாவது திருமணம் செய்தவங்க இறந்து போயிட்டாங்க. சமீப காலத்துக்கு முன்னாடி தான் நம்ம பீட்டர் பால்பே என்பவங்கிற வனிதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா மூன்றாவது திருமணம் செய்து கொண்டாங்க. அவர் திடீரென மாரடைப்பு காரணமாக சில நாட்களுக்கு முன்பு தான் இறந்து போனாது. இதுக்கு பிரிவின் காரணம் என்ன, பணமா, ஈகோவா, எது பிரச்சனைக்கு காரணம் என்று பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இவன் வேண்டாம் அவன் வேண்டாம் என்று போய்கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம் என்று சேகுவாரா அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாரு. அவர் கொடுத்த பேட்டிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நடிகை வனிதா விஜயகுமார் அங்கே பார்த்தீங்கன்னா தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் தலையிடக்கூடாது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், அடுத்தவங்க சொல்கிற மாதிரி நான் எனக்கு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா ஆணவம் இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட்களை சொல்லிட்டு வராங்க. எப்பயும் போல் சர்ச்சைகளை சிக்கி வந்த வனிதா இவ்வாறு பேட்டி கொடுத்தது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.